அனைவருக்கும் வணக்கம். சட்ட பாசறை என்ற இந்த நிகழ்ச்சியிலே சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தேவையான ஒரு முக்கியமான நிகழ்வுகளையும் அரசியல் சார்ந்த இது ஆசிரியர்களுக்கான பதிவு. தற்போது சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரு தீர்ப்பு, டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அரசு பள்ளிகளுக்கு மட்டும்தானா, தனியார் பள்ளிகளும் இதில் பொருந்துமா, இது மேண்டேட்டா, இதற்குரிய வாதம் தான் இன்று நான் எடுத்திருக்கிற டிஸ்கஷன். இன்றைக்கி தமிழகத்தையே புரட்டி போடுற மாதிரி, ஏன் இந்தியாவையே புரட்டி போடுற மாதிரி ஒரு வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு கூறப்பட்டிருக்கு. அது ஃபஸ்ட்டு செப்டம்பர் 2025 அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த தீர்ப்பின்படி டிஇடி என்பது மேண்டேட், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 8th ஸ்டாண்டர்ட் பிடி, இது ரிலேட்டடான இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் தே மஸ்ட் பாஸ் தி டிஇடி எக்ஸாமினேஷன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்பு எதிர்த்து நம்ம தமிழக அரசு அப்பீலுக்கு போகிறாங்க. அவங்களுடைய கருத்துரை என்னன்னா, டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மேண்டேட்டுன்னு சொல்லாத காலத்தில், அதாவது 2010-11க்கு முன்பு தமிழக அரசு நிறைய டீச்சர்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்றைக்கி தமிழகத்தில் அரசு பள்ளிகளிலையும் அரசு எய்டட் மேனேஜ்மெண்ட் பள்ளிகளையும் இன்றைக்கி 4,50,000 சுமாராக ஆசிரியர்களும் பணியில் இருக்காங்க. இவங்களில் டிஇடி அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணவங்க வெறும் 60,000 பேர் தான். மீதி இருக்கிற 3,90,000 பேர்த்துடைய நிலைமை என்ன? இது ஒரு கேள்விக்குறியான ஒரு சுச்சுவேஷனில் தமிழக அரசு அப்பீல் போகிறாங்க. அதை ரொம்ப உன்னிச்சு கவனித்த நீதிமன்றம் அதில் ஒரு நல்ல ஒரு வைவர் கொடுக்குறாங்க. அதாவது 5 வருடம் ரிட்டையர்மெண்ட்டு நெருங்குறவங்க அவங்க டிஇடி டெஸ்ட்லேருந்து விதிவிலக்கு கொடுக்குறாங்க. அது தவிர ஏனைய ஆசிரியர்கள், மீதி இருக்கிற எல்லா ஆசிரியர்களுக்கும் அவங்க 2028 வரை ஒரு டைம் கொடுக்குறாங்க. இன்னத்த டேட்லேருந்து, தீர்ப்பு வந்த டேட்லேருந்து 2028 வரைக்கும், 27-28 வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. அந்த டைமுக்குள்ளே கண்டிப்பாக அந்த பர்டிகுலர் டீச்சர்ஸ் டிஇடி டெஸ்ட்டை எழுதி பாஸ் பண்ணால் மட்டும்தான் ஆசிரியராக இருக்க முடியும், பணி செய்ய முடியும்னு இந்த தீர்ப்பு சொல்லுது. இப்போ இந்த தீர்ப்பு தனியார் பள்ளிகளுக்கு பொருந்துமா அப்படின்னா, இது நிச்சயமாக பொருந்தும். எப்படின்னா, ஆர்டிக்கல் 21A சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 21A கன்ஃபர் பண்ணுது. அப்படி இருக்கும்போது அரசு பள்ளியில் மட்டும் ஆசிரியர்கள் இந்த டிஇடி எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மூலமாக தேர்வு எழுதி அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறது மட்டும் கட்டாயம் இல்லை. இந்த ஆர்டிக்கல் 21A மேண்டேட் ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய அத்தனை டீச்சர்ஸும் இதை கண்டிப்பாக எழுதி பாஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்க ஃபர்தராக டீச்சர்ஸாக அவங்க ப்ராக்ரஸ் பண்ண முடியும். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு. இது பைண்டிங் டு தி ஆல் தி ஸ்டேட். இது தமிழ்நாடு மட்டும் விதிவிலக்கு இல்லை. இன்றைக்கி இருக்கிற தனியார் பள்ளிகள் நிறைய இடத்துல அவங்க தே ஹாவ் தேர் ஓன் ஸ்டாஃப் செலெக்ஷன், டீச்சர்ஸ் செலெக்ஷன். அவங்க அந்த டிஇடி எழுதி வர்றாங்களா அப்படிங்கிறத பற்றி யாருக்குமே தெரியாது. இப்படி இருக்கும்போது தமிழக அரசு பள்ளிகள், தமிழக அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய எய்டட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே இந்த டிஇடி மேண்டேட்டாக மாறும்போது தனியார் பள்ளிகள் என்ன விதிவிலக்கா? இது ஒரு சிந்தனைக்குரிய கொஸ்டின். இது டிஇடி தேவையா இல்லையா? ஆல்ரெடி தனியார் பள்ளிகளில் நிறையா அவங்க ரெகுலேஷன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் தே ஹேவ் தேர் ஓன் அஜெண்டா, தே ஹேவ் தேர் ஓன் கைண்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். அவங்க இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு. ஸோ இதை மறுத்து அவங்க வேறு யாராவது பள்ளிகளில் இந்த டிஇடி இல்லாமல் அப்பாயின்மெண்ட் எடுத்தால் தமிழக அரசு கண்டிப்பாக அதில் தலையிடும்னு என்னுடைய ஐ பிலீவ் தட் தமிழக அரசு அதுலேயும் தலையிடணும். அப்போ தான் ஒரு குவாலிட்டியான எஜுகேஷனல் சிஸ்டம் இந்தியாவுக்குள்ளே வரும், தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்னு நான் நம்புகிறேன். உங்களோட இதை பற்றி தகவலில் நீங்கள் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி.